ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Bhuvana's channel 27. இன்றைக்கி சாக்லேட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 10 பீசஸ் மேரி பிஸ்கட் எடுத்து நான் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அது மிக்சியில் சேர்த்து ஒரு பவுடராக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். இப்போ பாலை நம்ம நல்லா தண்ணி சேர்க்காமல் காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நம்ம நல்லா காய்ச்சிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பிஸ்கட் பவுடரை இதில் சேர்த்துடலாம். பிஸ்கட் பவுடர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 5 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கிறேன். 5 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 7 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 3 டைரி மில்க் சாக்லேட் பார் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சாக்லேட் பார் நல்லா கரைஞ்சி அது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மிக்சரை இப்போ நம்ம ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறின சாக்லேட் மிக்சரை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 100 ml சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கலாம். இந்த மிக்சரை இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரை 1 ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து பிளெண்ட் பண்ணணும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த மிக்சரை இப்போ மிக்சியில் சேர்த்து ஒரு 5 செகண்ட் நம்ம அடிச்சுக்கலாம். செகண்ட் டைம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும்.
சின்ன கிளாஸ் டம்ளர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளாஸ் டம்ளரில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். சென்டரில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர் இந்த மாதிரி வச்சுடுங்க. ஒரு 8 ஹவர்ஸ்க்கு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போது 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்கிற பவுலில் கிளாஸ் எடுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டம்ளரை அந்த மாதிரி உள்ளங்கையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குல்ஃபியை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இது மேலே துருவிய ஆல்மண்ட் அண்ட் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் குல்ஃபி ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.